இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எலெக்ஷன் ரீசென்ட்டா வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரிசல்ட் டே. எக்ஸிட் போல் வந்து நெறைய பேர் கருத்து கணிப்புலாம் வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு யாரு ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, இல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேச வரல. விஜய் அவர்களோட வருகை அரசியல்ல எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனா, இவரோட அரசியல் வருகையில வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில என்ன மாரியான விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ விஜயோட அரசியல் வருகை ஃபர்ஸ்ட்டு வரும்போது, நெறைய கட்சிகள் மத்தியில வந்துட்டு பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு கொள்கை முக்கியம், கோட்பாடு முக்கியம். இவங்க கிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடும் இல்ல. இவங்க வந்து ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு பல எதிர்ப்புகள் வந்து சந்திச்சாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வைப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அத முன்னிட்டு நெறைய பேர் வந்து எக்ஸிட் போல்லாம் வந்துட்டு பண்ணாங்க. அதுல இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்கும், விஜய் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற நெறைய தரவுகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வச்சு ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்காரு. அதுல முக்கியமா கொஞ்சம் பிரதானமா வந்து விஜயோட கட்சியுமே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம பேச வர விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் அரசியல் பார்வை, புரிதல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இருந்தது. ஆனா இப்ப இருக்க ஜென்சி கிட்டுக்கு வந்துட்டு அரசியலும் வந்து பழகணும், அரசியலும் வந்து பார்க்கணும், அரசியலும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு அப்புறமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு என்னென்ன கட்சிகள் வந்து இருக்கு, அவங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒரு கட்சிக்கு கொள்கைனா எவ்வளோ முக்கியம், அந்த கொள்கையின் அடிப்படையில எவ்வளோ மக்கள் வந்து நன்மை அடைவாங்க, எத்தனை மக்கள் தீமை அடைவாங்க, இந்த நாட்டில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாலிடிக்ஸ் என்ட்ரி வந்து கண்டிப்பா உதவுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 70 வருஷ கட்சிகள் இருக்காங்க, 50 வருஷ கட்சிகள் இருக்காங்க, 40 வருஷ கட்சிகள் இருக்காங்க. அவங்கலாம் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததே இவரோட வருகைக்கு அப்புறம் தான். டேய் நீ என்னடா இந்த மாதிரி வருகைக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா, எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றது, நீங்க சொல்றது எனக்கு இங்க வரைக்கும் வந்து கேட்குது. ஸோ அங்க நீங்க சொல்றது இதெல்லாம் தெரியுது. நான் சொல்றது வந்து ஜென்சி கிட்ட இவ்வளோ தூரம் போய் சேர்ந்திருக்கிறதுக்கான காரணம் மட்டும் தான் சொல்றேன். பொதுவா எல்லாரையும் வந்து சொல்ல வரல. ஜென்சிஸ் கிட்ட எவ்வளோ புரிதல் இருக்கு அப்படின்றது சொல்ல வரேன். ஸோ விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் என்ட்ரினால வந்துட்டு கண்டிப்பா ஜென்சிஸ் கிட்ட வந்துட்டு அரசியல் புரிதல் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலோட இன்ட்ரெஸ்ட் அவங்க கிட்ட அதிகரிச்சிருக்கு.